ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸு. இதுக்கு பாசிப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்து 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற போட்டிருக்கேன். இப்போது இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா இது ஊறியிருக்கு. நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் அதில் உள்ள மீதி உள்ள ஈரம்லாம் போகிற மாதிரி நல்லா தொடச்சிக்கிறேன். காய வேண்டாம். அதில் உள்ள தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு, அப்சர்வ் ஆகிற அளவுக்கு உலர்த்திக்கிறேன். இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்துட்டு, இப்போ இதை எடுத்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நல்லா எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு, அதை அப்படியே சூடான நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பபுள்ஸ் அடங்குற வரையும் நல்லா வேகணும். நல்லா கிறிஸ்பியாகும் கொஞ்சம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் விரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ மீதி உள்ள ஆயிலும் வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறேன். இந்த மாதிரியே நல்லா வேகணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் உள்ள ஆயிலையும் நல்லா டிஷ்யூ பேப்பர் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டும், கரம் மசாலாத்தூள் இல்லைன்னா சில்லி பவுடர் எதை வேணாலும் தூவி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியான கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.